வாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி டாலரன்ஸ் பண்ணுறது, அதை தான் மேனேஜ் பண்ணுறது எப்படி, நம்மளை நாமளே எப்படி செல்ஃப் மேனேஜிங் அப்படின்னா என்ன, இம்பல்சிவ்னஸ் அப்படின்னா என்ன, இம்பல்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, என்னென்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க என்னதுங்க அப்படின்னா, உணர்ச்சிகள் நம்ம மனசுக்குள்ளார ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகள் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி கையாள போகிறோம் அப்படின்னு தான். ஒருத்தர் பாருங்க, அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஆஃபீஸ்க்குள்ள இருந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது ஆஃபீஸ்லேயே அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன். அதோடு அவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. பளு உள்ளத்துக்குள்ளார வேலை பளு, சரியான தூக்கம் கிடையாது, பசி, இப்படி எல்லாமே கலந்து வரும்போது ஒரு உணர்வு நமக்கு வரும். ஒரு அழுத்தம், மனசுக்குள்ளார ஒரு அழுத்தம். அந்த மாதிரி வரும்போது அதே நிலையோட அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்தா அவரோட பையன் என்ன பண்றான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், அதை தள்ளுறான், இதை தள்ளுறான், சத்தம் போடுறான், குதிக்கிறான், எல்லாம் பண்றான். அவருக்கு கோவம்னா கோவம். ஏன்னா அவர் ஏற்கனவே கோவத்துல வர்றவர். தன்னோட பையன் தான் அப்படின்னாலும் அவரால் பொறுத்துக்க முடியல, அதை தாங்கி கொள்ள முடியல. அவர் வந்து அதட்டுறாரு, கேட்க மாட்டேங்கிறான். உடனே அவர் என்ன பண்றாரு, ஓங்கி அடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறாரு பாருங்க. அவன் இன்னும் வேகமாக ஓடிட்டான். உடனே கையில் டிஃபன் கேரியர் வச்சுருந்தார்ல, அதெல்லாம் மட்டுன்னு தூக்கி போட்டார். அவன் தலையில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டுது. ரத்தம் வந்தது மாத்திரம் இல்லாமல் மயக்கம் வந்துட்டு அவனுக்கு, அடிப்பட்ட வேகம். அவரோட மனைவிக்கு கோவம்னா கோவம். ஏற்கனவே அவங்க டென்ஷனில் தான் இருப்பாங்க வீட்டில். அப்போ அந்த டென்ஷனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும், ஏதாவது ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உடம்பு வந்து அலுத்து போயிருக்கும், சோர்ந்து போயிருக்கும். அந்த நிலையில் இந்த வேலை வேற அப்படின்னா என்ன கோவம் வரும். பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், தலையில் இருந்து ரத்தம் வருது, இந்த மனுஷன் அறிவு கட்டத்தனமாக கேரியரை தூக்கி அவன் மேலே போட்டு வச்சிருக்கிறாரு. கோவம் காய்ச்சி முச்சுன்னா அவள் ஒரு பக்கம் கத்துறான். கத்திக்கிட்டே என்ன பண்ணுறா, தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் முகத்தில் தெளித்து தட்டி தட்டி எழுப்புனா எழுந்திருக்கவே இல்லை. மாத கடைசி, கையில் காசும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு தான் அவசரத்தில் தூக்கிட்டு ஓடணும் அப்படின்னா காசு இல்லை. இருந்தால் தானே தூக்கிட்டு ஓட முடியும். சரி, ஒரு ஆட்டோ பார்க்கலாம், ஒரு கார் பார்க்கலாம், ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணலான்னா காசு இருந்தால் தானுங்க. இவரே கொஞ்சம் காசு தான் வச்சுருக்காரு. மாத கடைசியாக வேற போயிட்டு 1ஆம் தேதி வந்தால் தான் காசு. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? ரொம்ப கஷ்டம். அந்த நிலையில் அந்த அம்மா என்ன பண்ணுது, அவரை திட்டுது. திட்டினோன்னா அவர் சொல்கிறார், இதை பாரு, நீ சும்மா திட்டிகிட்டு இருக்காத, என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு. அதுவும் அவருக்கு ஒரு பதற்றம் தானுங்க. பற்றாக்குறை வரும்போதும் ஒரு அழுத்தம் வரும் தானே. மாத கடைசியில் இந்த மாதிரி பையனுக்கு ஆயிட்டுது, என்னன்னு தெரியல, கண்ணை திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவன் மூஞ்சில் தண்ணியை கிண்ணியை போட்டு தெளித்து தட்டி கொடுத்து மெல்ல அவனை எழுப்பி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சோடனே அவன் அவங்க அப்பாவை பார்த்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான், பார்க்கவே மாட்டேங்கிறான், வேற பக்கம் திருப்பிக்கிறான். அவங்க அப்பா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு, அப்பா நான் வேணும்னு செய்யலடா அப்படிங்கிறாரு. அவன் சட்டை பண்ண மாட்டேங்கிறான். அது வேற ஒரு பக்கத்தில் இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரிவா நம்ம அரசு மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. போகணுன்னா பஸ் பிடிச்சி தான் போகணும். மெல்ல அவனை தட்டி கிட்டி அப்படியே அந்த இது பண்ணி அந்த ரத்தத்தை ஏதோ பண்ணி அப்படியே அழைச்சிட்டு போய் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி நேராக ஜிஹெச்சில் போய் இறங்குறாங்க. கீழே தூக்கிட்டு போனோன்னா உடனே அங்கே என்ன கேட்பாங்க, கேஷுவாலிட்டியில் அடிபட்டு வந்திருக்கான், எப்படி அடிபட்டது, நீங்கள் அடிச்சிங்களா, பிள்ளைக்கு ஏதாவது வன்முறையில் அவனை யாராவது ஈடுபடுத்திட்டாங்களா, அப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்கல்ல. அடிபட்டு போனால் சும்மா கிடையாதுங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் போனால் 1000 கேள்வி. போலீஸ்காரங்க வந்து பக்கத்தில் வந்து நிற்பாங்க, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. இப்போ அங்கே போய் என்ன சொல்ல வேண்டியதாச்சு அவருக்கு அப்படின்னா, பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. பையன் ஓடுற வேகத்தில் கீழே விழுந்துட்டான். பையன் அப்படியே திரும்பி அவங்க அப்பா முறைச்சி பார்க்குறான். அடியும் அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டான்னு என் மேலே சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த பார்வை. அவரோட மனைவிக்கு அதை விட எரிச்சல், கோவம். அப்படியே பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கீழே விழுந்துட்டான் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு காட்டின உடனே சரி கேஷுவாலிட்டியில் அவனை படுக்க வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன கேஷுவாலிட்டியில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டார். படுக்க வச்சோடனே அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட வந்து நான் டீ குடிக்கணும் அப்படிங்கிறாரு.
டீ குடிக்கணும்னா போய் டீயை குடிச்சிட்டு வா, அதையே நீ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு இவர் கேட்குறாரு. 5 ரூபா பணம் கொடுங்க அப்படின்னோடனே, என்னது 5 ரூபாயா? பாக்கெட்டை தடவுறாரு. பாக்கெட்டில் பணம் ஏதோ வச்சுருக்காரு, 5 10 வச்சுருக்காரு. சரின்னு அந்த 5 ரூபாயை எடுத்து எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் வந்து இந்த பையனுக்கு அந்த முடியெல்லாம் வெட்டி விடணும். வெட்டி விட்டால் தான் அவங்க வந்து அதுக்கு மேலே அந்த காயத்தை என்ன பண்ணணுங்கிறது, தையல் போடுறது எல்லாமே நான் தான் பண்ணணும். நீ 5 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நான் போய் டீயை குடிச்சிட்டு வந்து இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் காசை வாங்கிட்டு போயிடுறான். போனவன் அங்கேயே போய் நிற்கிறான், வரல. அதுக்குள்ளே இங்கேருந்து இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. பஞ்சு ரத்தம் வேற ஒழுகுது. இவர் போய் அந்த அம்மா கிட்ட, ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த நர்ஸுக்கிட்ட போய் கொஞ்சம் பஞ்சு கொடுன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, பஞ்செல்லாம் ஒன்றுமே கிடையாது, பஞ்செல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பஞ்சு இல்லைன்னா எப்படிம்மா துடைக்கிறது அப்படின்னு, கர்ச்சிப் வச்சிருக்கில்ல, போய் தண்ணியில் நனைச்சிட்டு வந்து தலையில் வச்சு கட்டி விடு, சரியாக போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா அங்கே பற்றாக்குறை. அவங்க என்ன டென்ஷனில் இருந்தாங்களோ தெரியல, அதனால் அவங்க அதை கொடுக்கல. இவருக்கு அதோட போய் அதை ஈரத்தை நினச்சி கொண்டாந்து தலையில் லைட்டாக அழுத்தி கழுத்தி ஒரு வழியாக ரத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. டாக்டரு வரவே இல்லை. என்னன்னு கேட்டால், டாக்டர் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போயிட்டாரு, அதனால் அவர் வரத்துக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே படபடப்பு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வழியாக ஹவுஸ் சர்ஜன்லாம் வந்து, சரி நம்ம பார்த்து ஏதோ ஒரு அவசரமாக ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து, அப்புறம் ஒரு வழியாக அந்த நர்ஸு தேடி பிடிச்சி கொஞ்சம் பஞ்சை கொடுத்து அவன் தலையில் வந்து ஒட்டிக்கிட்டி ஏதோ பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, இப்போ அந்த பையனை ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அழைச்சிட்டு போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க, வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகணும். 10 ரூபா பணம் கொடுன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே மாத கடைசி, ஆட்டோவில் இவரால் அழைச்சிட்டு வர முடியல. இங்கே வந்தால் முடி வெட்டுறவனுக்கு 5 ரூபா கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்தது என்னென்னா, இது தள்ளிக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, 10 ரூபா கொடுத்தாலும் தள்ளிட்டு போகணும். திருப்பியும் பாக்கெட்டை தடவுறாரு, ஒரு 10 ரூபா இருக்குது. அந்த 10 ரூபாயை கொடுத்துட்றாரு. அதுதான் அவர்கிட்ட இருந்த கடைசி பணம். அந்த பணத்தையும் கொடுத்த உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, தள்ளிட்டு போய் கொண்டு போய் ஐசியூவில் வச்சிடுறாரு. ஐசியூவில் சாதாரண ஒரு பெட்டு தான், அங்கே கொண்டு போய் வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் அந்த பையனுக்கு அந்த இடத்துல தையல்லாம் போட்டு சரி பண்ணுவோன்னு சொல்லிடுறாங்க. அங்கே தங்க வேண்டியதாக போயிடுது. அதோட அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் பக்கத்து வீட்டுக்காரரு, ஏய்யா அந்த பையனை போய் அப்படி தூக்கி போட்டு கேரியரால் அடிச்சியே, அந்த பையனை பார்த்தா எவ்வளோ நோஞ்சானா இருக்குது, உனக்கு எப்படியா அடிக்க மனசு வந்தது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டோன்னே இவருக்கு எப்படிங்க இருந்திருக்கும், ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதோ பேசி கீசி அவர்கிட்ட ஒரு 150 ரூபா கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி அதுக்கப்புறம் அதை போய் வச்சு அந்த பையனுக்கு வேணுங்கிறத செஞ்சு 2 நாள் கழித்து வீட்டுக்கு வர்றாங்க. வீடு அப்படியே நிசப்தமாக இருக்குது. இது எதனால் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரே அந்த ஒரு நிமிஷம் அவன் கத்திட்டு ஓடணும்ல, இவர் அடிக்க போனார்ல, அடிக்க முடியல, அப்படியே விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு அது முடிஞ்சிருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜிங் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை நாமே நிர்வகித்தல். அது நிர்வகித்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உணர்வுகள்லேருந்து நம்மளை நாமளே நிர்வகிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாருங்க, அவர் கோவப்படாமல் இருந்திருந்தா, அடிக்காமல் இருந்திருந்தா, தூக்கி வீசாமல் இருந்திருந்தா, ஒரு வினாடி பொறுமையாக இருந்திருந்தா இவ்வளவு செலவு ஆயிருக்குமா? இந்த மாதிரி போய் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டி இருக்குமா? ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னுட்டு கணவன் மனைவி பிள்ளைங்க அடுத்த வீட்டுக்காரவங்க ஏற்ற வீட்டுக்காரவங்க இதெல்லாம் நடந்திருக்குமா? கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குமா? ஒன்றுமே வந்திருக்காதுல்ல. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த அழுத்தங்கள்லாம் வருதில்ல, மன அழுத்தங்கள்லாம், அதையெல்லாம் தாங்கி பொறுமையாக அதை நம்ம எப்படி கையாளணும்னு அந்த முறைப்படி கையாளுறது. வலியினால், துன்பத்தினால், அவமானத்தால், நம்மளை உதாசீனப்படுத்துறதுனால, அவமரியாதை பண்ணுறதுனால, பசியினால், நம்மளை யாராவது கேலி பண்ணுறதுனால, நம்மளை கிண்டல் பண்ணுறதுனால, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நமக்கு மிதமிஞ்சிய கோபம் வரும், எரிச்சல் வரும், ஆத்திரம் வரும், அடிக்கணும்னு வரும், எதையாவது தூக்கி போடணும்னு வரும், எதையாவது தூக்கி போட்டு உடைக்கணும்னு வரும். அந்த மாதிரி டிவியை உடைச்ச ஆளுங்கள்லாம் உண்டு நம்ம கதையில். கதையில் என்ன, நெசத்திலேயே.
அந்த மாதிரியெல்லாம் நமக்கு தோணும்போது, ஒன்று நம்ம பொறுமையா இருக்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு கொஞ்சோண்டு நேரம் தான், சில வினாடிகள் தான். இல்லன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்கலாம். இந்த 2 மட்டும் அவரு செஞ்சிருந்தாரு அப்படின்னா, இவ்வளவு கடன் வாங்க வேண்டியது வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. இத நம்ம ஒவ்வொருத்தருமே செய்யாம கஷ்டப்படுறோம். நிஜத்துல அதுதான் நடக்குது. அதனால தான் இத நான் உங்ககிட்ட சொல்லும் பொழுது, நீங்க ஒரு வினாடி யோசிச்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அத உங்க அனுபவத்துல கொண்டு வரலாம்ல. அதுக்காக தான் இந்த செய்திய உங்கட்ட சொன்னேன். எப்படி இருந்தது? பின்னூட்டம் குடுங்க. நாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.